கிரைம் ஸ்பாட்டாக மாறி வரும் காலி பிளாட். இளைஞரை கத்தியால் குத்தி துடிக்க துடிக்க கொன்ற கும்பல். ரத்தம் வழிய வழிய சடலத்தை இழுத்துச் சென்று முட்புதரில் வீசிய பயங்கரம். காதலி தற்கொலை செய்து கொண்ட 3 மாதத்திலேயே இளைஞரை கொடூரமாக கொன்ற கும்பல் யார்? கொலைக்கான பின்னணி என்ன? அதிகாலை நேரம். இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக ஒருத்தர் தோட்டக்காடு பகுதிக்கு போயிருக்காரு. அப்படி அவர் போற வழியெல்லாம் அங்கங்க ரத்தக்கரை இருந்ததை பார்த்து திகைச்சு போன அந்த நபர் ரத்தம் சொட்டி இருந்த இடத்தை நோக்கியே நடந்து போனாரு. அப்ப முட்புதருக்குள்ள 25 வயசு மதிக்கத்தக்க இளைஞர் ஒருத்தர் மிக கொடூரமான முறையில இறந்து கிடந்ததை பார்த்து ஓடி போய் ஊர் மக்கள் கிட்ட சொல்லி இருக்காரு. அங்க வந்து பார்த்த கிராம மக்களும் இளைஞர் சடலத்தை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னு இருக்காங்க. அடுத்து விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க இளைஞர் சடலத்தை கைப்பற்றி விசாரணையில இறங்கினாங்க. யார் அந்த இளைஞர், அவரை கொலை பண்ணது யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அந்த இளைஞர் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த 25 வயசான ரஞ்சித்துன்னும் மகனை காணோம்னு அவரோட பெற்றோர் இரவு முழுக்க தேடிக்கிட்டு இருந்தாங்கங்கிற விஷயமும் தெரிய வந்துச்சு. மகனை யாரோ கொலை பண்ணி வீசி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதும் பதறி அடிச்சுக்கிட்டு வந்த பெற்றோர் பெத்து வளர்த்து ஆளாக்குன மகன் சடலமா கிடந்ததை பார்த்து பெத்தவங்க கதறி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித்தை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் விசாரணையில இறங்கினப்ப ரஞ்சித்தோட அம்மா சுவிதா வீட்ல இருந்த மகனை அவனோட ஃப்ரெண்ட் நவீன் தான் கூட்டிட்டு போனான்னு சொல்லி இருக்காங்க. தாய் சுவிதா சொன்னதை வச்சு போலீஸ்காரங்க நவீனை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. முதல்ல தனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்ன நவீன் காவலர்களோட விசாரணைக்கு பயந்து ரஞ்சித்துக்கு என்ன நடந்துச்சுங்கிறத ஒன்னு விடாம சொல்லி இருக்கான். அதுலதான் ரஞ்சித்துக்கு நடந்த கொடூர சம்பவமே வெளிச்சத்துக்கு வந்துச்சு. திருவள்ளூர் தோட்டக்காடுல உள்ள மேட்டு காலனியை சேர்ந்தவர் தான் இந்த 25 வயசான ரஞ்சித் குமார். காட்டுப்பள்ளி துறைமுகத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ரஞ்சித் மேல கொலை, அடிதடி, வழிப்பறின்னு ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில இருக்கு. இதுக்கிடையில ரஞ்சித்தும் அதே ஏரியாவை சேர்ந்த ஆர்த்தியும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. பீச்சு, ஹோட்டல், பார்க்குன்னு பல இடங்களுக்கு போய் எல்லை மீறி பழகினதுல ஆர்த்தி கர்ப்பமாயிட்டாங்க. ஆர்த்திக்கு அம்மா அப்பா 2 பேருமே இல்ல. பாட்டியோட அரவணைப்புல தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதே நேரம் ஆர்த்திக்கு ரஞ்சித் 4வது லவ்வர்னும் இதுக்கு முன்னாடி 3 பேரை அவங்க லவ் பண்ணிட்டு இருந்ததாவும் சொல்றாங்க. காதலி கர்ப்பமானதும் ரஞ்சித் அவங்க கிட்ட பேசுறத நிறுத்தி இருக்காரு. அதனால மன உளைச்சலுக்கு ஆளான ஆர்த்தி ரஞ்சித்துக்கு போன் பண்ணி தன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கெஞ்சி இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல ரஞ்சித் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது நாம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்போம், நான் இப்பவே உங்க வீட்டுக்கு வர்றேன்னு ஆர்த்தி சொல்லி இருக்காங்க. அதுக்கு நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம், நீ எதுக்கு இங்க வர, பேசாம உங்க வீட்லயே தூக்கு போட்டுன்னு சாவுன்னு வாய்க்கு வந்தபடி பேசி திட்டி இருக்கான் ரஞ்சித். ஆசையா காதலிச்சு இவன் தான் நம்ம வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஆர்த்திக்கு ரஞ்சித் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப காயப்படுத்தி இருக்கு. இவன் தான் நம்ம உலகம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவனே நம்மள சாக சொல்லிட்டான், இதுக்கப்புறம் எதுக்கு வாழணும்னு முடிவு பண்ண ஆர்த்தி தூக்க மாட்டிக்கிட்டு உயிரையே விட்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது கடந்த ஆகஸ்ட் மாசம். ரஞ்சித்தால தான் ஆர்த்தி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு கொலவெறியில இருந்த ஆர்த்தியோட மாமா விஷால் ரஞ்சித்தோட கருவறுக்க திட்டம் போட்டு இருக்காரு. பல முறை போட்ட மர்டர் ஸ்கெட்ச்ல ரஞ்சித் சிக்காததுனால அவரோட நண்பன் நவீன வச்சு கதையை முடிக்க பிளான் தீட்டி இருக்காரு. சம்பவத்தன்னைக்கு ரஞ்சித் வீட்டுக்கு போன நவீன் வாமச்சான் சரக்கடிக்க போகலாம்னு கூட்டிட்டு போயிருக்கான். ரஞ்சித்தோட வீட்ல இருந்து 200 மீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு காலி பிளாட்ல தான் நண்பர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மது குடிப்பாங்களா. அப்படித்தான் ரஞ்சித்த அன்னைக்கு அங்க கூட்டிட்டு போயிருக்கான் நவீன். அப்ப அந்த இடத்துல ஏற்கனவே மறைஞ்சிருந்த விஷாலும் அவனோட கூட்டாளிகளும் சேர்ந்து ரஞ்சித்த கத்தியால குத்தி கிழிச்சிருக்காங்க.
அதிகப்படியான ரத்தம் வெளியேறி துடிதுடிச்சு போன ரஞ்சித் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரஞ்சித்தோட சடலத்தை தரன்னு இழுத்துட்டு போய் முட்புதருக்குள்ள வீசிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இருக்காங்க. நவீன் கிட்ட நடத்தின விசாரணையில மொத்த உண்மையும் வெளியே வரவே கொலையாளிகள் விஷால், உதயகுமார், சுமன், தினேஷ்னு மொத்தம் 5 பேரை பிடிச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரஞ்சித் கொலை செய்யப்பட்ட இடத்துல கள்ளத்தனமா மது விற்பனை நடக்கிறதாவும் மாமூல் வாங்கிக்கிட்டு போலீஸ்காரங்க கண்டுக்காம விட்டுறாங்கன்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. கள்ளத்தனமா மது விற்பனை நடக்கிறதுனால அந்த கிராமத்துல எந்த இடத்துலயும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படலன்னு கிராம மக்கள் புகார் தெரிவிச்சிருக்காங்க. ரஞ்சித் கொலை செய்யப்பட்ட பிளாட்லயே ஏற்கனவே ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்கிறதாவும் 4 வயசு சிறுமியை கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறதாவும் ஆதங்கம் தெரிவிச்சிருக்காங்க ஊர் மக்கள். இப்படி கிரைம் ஸ்பாட்டா மாறி வர்ற இந்த இடத்துல சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால குற்றவாளிகள் யாருன்னு தெரியாம நாள்தோறும் பயத்தோடவே அந்த பகுதி மக்கள் வாழ்ந்துட்டு வர்றதா குற்றம் சாட்டியிருக்காங்க.